30 நாள் நோன்பு வைக்கிற சீரீஸ் எபிசோட் 12. இன்னைக்கு ஷஹருக்கு எங்க வீட்டுல மீன் பொரியல் மேங்கோ தாங்க. இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சு நம்ம எப்பயும் போல காலேஜ் கிளம்பியாச்சு. என்னடா இது கைபேசி கதவு தாண்டி கல்லூரி வரைக்கும் வருதுன்னு பாக்காதீங்க. இன்னைக்கு எங்க காலேஜ்ல ஒரு எக்ஸாமுக்காக போன் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க. காலேஜ் பஸ் பிடிக்கிறதுக்காக அறக்க பறக்க ஓடிக்கிட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்து நம்ம ட்ரெயின் என்ட்ரி கொடுத்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவாவே நடந்து எப்படியோ காலேஜ் வந்து சேர்ந்துட்டோங்க. கிளாஸ்க்குள்ள வந்தோன்னா நம்ம முன்பெஞ்சு நண்பர் அவளுடைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் காமிச்சுக்கிருந்தாப்ல. என்னன்னு நம்ம ஏதாவது வாய்ஸ்ல இன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா அது அப்படியே அந்த டாஸ்க பெர்ஃபார்ம் பண்ணது நல்லா இருக்குல்ல. அப்புறம் எதுக்காக போன் கொண்டு போனோமோ அந்த எக்ஸாமை எழுதிட்டு எங்க கையெல்லாம் வீடியோ எடுத்து போடு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மிரட்டினாக, அதனால அதையும் எடுத்து போட்டாச்சு. அடுத்து நம்ம நெருக்கமான நண்பரோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ரொம்ப நேரம் ரன் ஆகவே இல்லை. அப்புறம் கடைசியில பார்த்தா தெரியுது நெட்டையே ஆன் பண்ணாம ரன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அதையும் முடிச்சுட்டு அப்படியே மாடல் மேக்கிங்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சுங்க. அதையும் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த ஒரு ப்ராடக்ட் நான் வெறும் 99 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். வாங்கும் போது குவாலிட்டி நல்லா இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அன்பாக்சிங் பண்ணோன்னா செம ப்ரீமியமா இருக்கு. சரி இதை வீடியோ போட்டுவிட்டு நிறைய பேருக்கு லிங்க் கொடுப்போமே இருந்தாங்க. இந்த வீடியோ இந்த ஐபோன் கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு ஷேர் பண்றேன். அப்புறம் அப்படி இப்படின்னு காலேஜ்ல டைம் ஓட்டிட்டு 2 மணி ஆனாலும் காலேஜும் விட்டுட்டா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு ராம்நாடு போற வேலை இருந்துச்சுங்க. ஆர்ஆர் பிரியாணில இஃப்தார் பாக்ஸ் ப்ரொமோஷன் ஷூட் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அதையும் வந்து வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அங்கேயே நம்ம இஃப்தார் பண்ணிட்டோம். என்னென்ன இருக்குன்னு வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, போய் செக் பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வந்து தொழுதுட்டு இந்த நாளை முடிச்சுக்கிறோம். அட்டா பாய் பாய்.